Good morning, students. Today we are going to see 10th Science Electricity System of Resistors. So previous class we have seen in the topic System of Resistors, resistors connected in series, resistors connected in parallel. This is the topic in detailed part. Okay, so what is that? Or glance solidar resistors connected in series la connect பண்ணும்போது what happened, voltage வந்து vary ஆகும், potential difference vary ஆகும், current remains same இருக்கும். ஸோ அதே parallel voltage potential difference வந்து சேமாக இருக்கும், current வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த parallel circuit தான் வீட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, ஹவுஸில் கொடுக்குற ஒயரிங்க்கு கொடுக்குறது. ஓகே, இதில் நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கோம். ஸோ resistors connected in series la equivalent resistance in a series, the combination வந்து எப்படி இருக்கும், it's greater than the highest of the individual resistance. combination எப்படி இருக்கும், add ஆகிட்டே போகும், highest of the individual resistance. அதே parallel எப்படி இருக்கும், the combination is lesser than the lowest of the individual resistance. lowest இருக்கும், ஏன்னா அதில் காம்பினேஷன் எப்படி வரும், R1 + R2 + R3 போயிட்டே இருக்கும் இல்லையா. பேரலல்ல 1/R1 + 1 அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுனால வேல்யூ என்ன ஆகும், லோவஸ்ட் வேல்யூவாக நமக்கு கிடைக்கும் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா, இதை தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம் டீட்டெயில்டாக. ஸோ நவ் த டாபிக் இஸ் சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ். என்ன டாபிக்கு, சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் parallel resistors. இதாக பார்க்க போகிறோம். என்னென்னா parallel ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு காம்பினேஷன். ரைட்டா, இட்ஸ் நாட் எ டஃப் ஒன், இட்ஸ் வெரி சிம்பிள். கவனிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு parallel ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாமா, ரெண்டு parallel ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்க போகிறோம். சீரீஸ், இது ஒரு parallel ரெசிஸ்டர்ஸ் R1, இது ரெசிஸ்டர் R2 எழுதிக்கலாமா, R1 R2. இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது, ஒரு parallel கனெக்ஷனில் இருக்குது. ரைட்டா, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் என்னென்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது R3ன்னு எடுத்துக்க போகிறேன். இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து, ஸோ இது R4 எடுத்துக்கிறேன், இது R3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு என்னது parallel கனெக்ஷன். பாருங்கள், ரெண்டு parallel கனெக்ஷன், R1 R2, இது R3 R4, இல்லைனா R4 R3 சொல்லலாம். இதில் ஒன்று parallel கனெக்ஷனில் ஒரு எந்த ஒரு சேஞ்சஸ் வரப்பட்டுருக்குது. ஓகே, இது ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், சீரீஸ் கனெக்ஷனில் பண்ண போகிறேன். சீரீஸ் கனெக்ஷனா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் இந்த எண்டையும் இந்த எண்டையும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை பார்த்தா சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இந்த எண்டு, ஸோ இது நேராக வந்து ஐ எம் கனெக்டட் வித் பேட்ரி. ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு parallel ரெசிஸ்டார், இது ஒரு parallel ரெசிஸ்டார்ஸ். இந்த ரெண்டு parallel ரெசிஸ்டாரையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சீரீஸ்னால் என் டு என், இதெல்லாம் ஜாயிண்ட்டு, இது ரெண்டு ஜாயிண்ட் இல்லையா, இதையும் இந்த ஜாயிண்ட்டையும் என்னது என் டு என் கொடுக்குறது. இது பேர்லாம் parallel ரெசிஸ்டார்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் கனெக்ஷன். சிம்பிள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ நம்ம இது எப்படி எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு கன்சிடர் let R1 and R2 be எப்படி கனெக்ட் பண்ணுறோம், connected in parallel. parallel கனெக்ட் பண்ணியாச்சா, to give என்ன கிடைக்கும், effective resistance கிடைக்குமா. effective resistance என்னன்னு வரும், RP1 எடுத்துக்கிறேன். effective resistance RP1 எடுத்துக்கிறேன். அதே போல் let R3 and R4 be connected in parallel. connect பண்ணுறேன் to give what is that, effective resistance. என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்கள், RP2ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன், சீரீஸ் கனெக்ஷனில் கொடுக்க போகிறேன். ரைட்டா, ஐ எம் கோயிங் டு கனெக்ட் இன் சீரீஸ். ரைட், ஸோ எப்படி அதெல்லாம் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு
parallel ஒரு equation எழுதலாமா? So I'm giving you, so what is that? இப்போ பாருங்க, RP1 ன்னு அர்த்தம் இந்த R1ஐயும் R2ஐயும் parallel கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்க? therefore parallel ஈக்குவேஷன் எல்லாமா? listen, RP1 equal to parallel தானே, அப்படின்னா 1/R1 plus 1/R2 இப்படி எழுதலாமா? இதை ஈக்குவேஷன் போடணும்னு எடுத்துக்கலாமா? சிமிலர்லி RP2 எப்படி எழுதலாம் நம்ம? therefore 1/RP2 I am taking 1/R3 plus 1/R4 எழுதலாமா? அதே போல பிகாஸ் R1 R2 parallel கனெக்ஷனில் இருக்கு, R3 R4 parallel கனெக்ஷனில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ எப்படி சொல்லலான்னு பாருங்க. திஸ் பார்ட் இது அப்படியே ஒரு கம்பைண்டாக என்ன சொல்கிறோம் நம்ம? RP1 சொல்லியாச்சு, கரெக்டா? ஸோ இது அப்படியே கம்பைண்டாக நம்ம என்ன சொல்கிறோம்? RP2ன்னு சொல்லியிருக்கோம், கரெக்டா? இப்போ இந்த RP1 வேல்யூ தான் இந்த வேல்யூ. என்ன வேல்யூ? 1/R1 plus 1/R2ன்னு பேர். RP2 வேல்யூ 1/R3 plus 1/R4 போடு. இப்போ இந்த RP1 RP2 எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? எண்ட் டு எண்ட், ரைட்டா? அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்கிறேன் பாரு, சிம்பிளாக. பட் நாட் இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கக்கூடாது. இதை பாரு, இதான் கனெக்ஷன். அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ, இதை RP1 இதை RP2ன்னு எடுத்துக்கலாமா? இப்படி தானே இருக்கு சர்க்கியூட்டு, பார்த்துக்கோ. இப்போ RP1 உனக்கு என்னன்னு தெரியணும், இப்படி இருக்குன்னு தெரியணும். இது ஒன்று, இது ஒன்று. R1 R2 இப்படி கனெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இதுதான் RP2. RP2ன்னு அர்த்தம் R4ஐயும் R3ஐயும் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இது RP2. சொல்லத்து புரியுதா? இது ரெண்டு சீரியஸ் கனெக்ஷன் இல்லையா? ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் வி ஆர் கெட்டிங்? என்ன ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும்? நெட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம்? ஆர் டோட்டல். ஃபைனலாக எனக்கு ஆர் டோட்டல் எவ்வளோ வேணும்னா பார்த்தீங்கன்னா தெரியும், சீரிஸ் கனெக்ஷன் தானே இருக்கு. எப்படி எல்லாம்? RP1 ப்ளஸ் RP2, அவ்வளோதான். இதுக்காக தான் இந்த படத்தை வரைஞ்சேன், ரைட்டா? RP1னா என்ன அர்த்தம்? பேரலல் கனெக்ஷன் இருக்கிறதால 1/R1 ப்ளஸ் 1/R2. RP2னா பேரலல் கனெக்ஷன் இருக்கிறதால 1/R3 ப்ளஸ் 1/R4. பட் இது RP1 RP2 சீரிஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அண்டர்ஸ்டுட்? ரைட். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் parallel connection of series resistor. Parallel connection of series resistors. Okay, parallel connection of series resistors. எப்படி பார்க்கலாம்? இப்போ பாருங்க, ரெண்டு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர்ஸ். R1 R2, ரைட்டா? ஸோ R1 R2 இருக்கா? இது இன்னொரு ரெசிஸ்டர், இதை R3 R4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸை என்ன பண்ணுறேன்னா I am going to connect in parallel. இதான் வந்து parallel கனெக்ஷன். ரெண்டு சீரீஸில் இருக்கு இல்லையா, ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டரை பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கணும், இது அப்படியே ஒரு கம்பைண்டாக ஒரு ரெசிஸ்டாரு, இது ஒரு கம்பைன்டு ரெசிஸ்டார்ஸ். அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டா புரியுற மாதிரி சொல்ல போனால் இது ரெண்டுத்துக்கு கம்பைண்டாக ஒரே ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாமா? இது கம்பைன் பண்ணால் ஒன்று. அப்படின்னா எப்படி இருக்குது? பேரல் கனெக்ஷனில் இருக்கு இல்லையா, அதான் இந்த சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேரத்தில் லெட் R1 and R2 be connected in series to give effective resistance. என்ன கொடுக்கும்? to give effective resistance வந்து R
S1. அடுத்தது let R3 and R4 be connected in series to give effective resistance RS2. Okay, RS2. இப்போ என்ன பண்ணலாம்? Therefore both are the serial segments are connected. இந்த ரெண்டு both these serial segments are connected in parallel. Parallel connect பண்றோம். ரைட்டா? அதான் அந்த டயகிராம். Parallel connect பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணா I am getting the equation. First பார்க்கலாமா? RS1 ஓட ஈக்குவேஷன் நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் தானே, சிம்பிளா சொல்லிடலாமே. R1 plus R2 இது ஈக்குவேஷன் போர்டுன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது RS2 எப்படி எழுதலாம்? R3 plus R4 because of series connection எழுதலாமா? இதுல இருந்து net effective resistance என்ன எழுதலாம்? is எப்படி எழுதலாம்? இது ரெண்டுத்துலையும் சேர்த்து கம்பைன் பண்ணி சொன்னா இப்போ parallel connectionல பண்றோம் இல்லையா, அப்ப என்ன எழுதுறோம்? So net connection is given by என்ன எழுதலாம்? 1 by R total ஏன்னா parallel connection equal to 1 by RS1 plus 1 by RS2 அவ்வளோதான்ப்பா. ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் பண்ணும்போது RS1னா R1 plus R2, RS2னா R3 plus R4. parallel இங்கே வரும்போது எப்படி இருக்கும்? R totalனா 1 by RS1 plus 1 by RS2. Understand? This is the combination of resistors. Okay. Next, difference between series and parallel circuit. Difference between series and parallel circuit. பார்க்கலாமா? So first criteria. Series connection. அடுத்தது parallel connection. first பார்க்கலாமா? number 1 equivalent resistance. equivalent resistance சீரிஸ்ல எப்படி இருக்கும்? more than highest resistance. more than highest resistance. இது less than lowest resistance. பார்த்துருப்போம் அதெல்லாம். more than highest resistance, less than lowest resistance. number 2 amount of current. என்னவா இருக்கும்? இல்லை சீரீஸில் current is less but effective resistance எப்படி இருக்கும்? effective resistance is more. current is less but effective resistance எப்படி இருக்கும்? more. இங்க parallel current is more but effective resistance எப்படி இருக்கும்? effective resistance வந்து லெஸ்ஸா இருக்கும். ஓகே. மூணாவது switching on off. suppose if one appliance is disconnected, ஏதாவது ஒரு appliance disconnect ஆயிடுச்சுன்னா others வந்து என்னது? do not work. ஒன்று டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அதே பேரலல்ல இஃப் ஒன்
appliance வந்து is disconnected என்னாகாது others நாகும் will work independently. Okay, so இதான் difference பா. So series equivalent resistance இருக்கும், more than highest resistance இருக்கும், less than parallel வந்து எப்படி இருக்கும், less than lowest resistance இருக்கும். Amount of current வந்து current is less இருக்கும், effective resistance வந்து அதிகமாக இருக்கும். Parallel current is more இருக்கும், effective resistance வந்து less இருக்கும். Switching on off, if one appliance வந்து disconnect ஆயிடுச்சுன்னா டோட்டலாக என்ன ஆகிடும், எதுவுமே ஒர்க் ஆகாது. பட் இதில் ஒன் appliance disconnect ஆனாலும் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும், இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, this is called the difference between series and the parallel circuits. Okay, so next topic is heating effect of current. பார்க்க போகிறோம். What is heating effect of current? நமக்கு தெரியும், ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, கண்டினியூஸாக ஓடிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதை டச் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், இட் வில் பி ஹாட், நல்லா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஓகே, அதே போல் தான் எதுவாக இருந்தாலும் ஒரு மோட்டார்ஸ் ஓடிட்டு இருக்கு, அதை கண்டினியூஸாக என்ன ஆகுது, ஒரு ஓடிருக்கு ஆஃப் பண்ணி தொட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னா இட் வில் பி டச் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதில் வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அந்த மோட்டார்ஸில். எனி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பல்ப் இருக்குன்னா அந்த பல்ப் கூட எப்படி இருக்கும், டச் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு லாங் டியூரேஷன் 1 hour பல்ப்பு க்ளோ ஆகிட்டு இருக்குன்னா ஆஃப் பண்ணி டச் பண்ணி பார்த்தா ஹீட்டாக இருக்கும். ஓகேவா, ஏன், பிகாஸ் ஆஃப் ஆக்சுவலாக என்ன ஆகுது, சோர்ஸ் தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ரைட்டா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் அதில் பாஸ் ஆகுது, அந்த பல்ப்லேயோ மோட்டார்லேயோ இல்லைனா ஃபேன்லேயோ. அது என்ன டெவலப் பண்ணுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை டெவலப் பண்ணும். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எ ரெசிஸ்டர். இது வந்து எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், சோர்ஸு கூட கனெக்ட் பண்ணதுனால, ரைட்டா. திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணுன்னா கரண்ட்டை வந்து என்ன பண்ணும், ரெசிஸ்டரில் பாஸ் பண்ணும். ஓகேவா, கண்டினியூஸாக இதே போல் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு நான் சொல்ல ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். அதுதான் வந்து ரொட்டேட் ஆகிறது, மோட்டார் ரொட்டேட் ஆகிறது, ஃபேன் ரொட்டேட் ஆகிறது, பல்ப் வந்து என்ன ஆயிடுச்சு, பல்ப் எரியறதுக்கான ரீசன். ஓகேவா, ஸோ அப்படின்னா இதில் சம் எனர்ஜி வந்து என்ன ஆயிடுச்சு, ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. பல்ப் எரியுது இல்லையா, அது மோட்டார் ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஃபேனு சுற்றுது இல்லையா, இது எல்லாமே ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. சம் ரெஸ்ட் ஆஃப் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகும், ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். சம் ரெஸ்ட் ஆஃப் எனர்ஜி எல்லாமே வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக் கரண்ட் ஃபுல்லாக போய் அந்த என்ன ஆகுது, அந்த பார்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காது. ஓகேவா, சம் எனர்ஜி வில் பி என்ன ஆகும், சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, அதுக்கு பேர் தான் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு, ரைட்டா. மோட்டார் வந்து சூடாக இருக்கிறதுக்கான காரணமோ ஃபேன் அது போல் இருக்கிறதுக்கான ரீசனோ, எனி எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ், ஒரு மிக்சியை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி டச் பண்ணி பார்த்தா சூடாக இருக்கும், கிரைண்டர். ஸோ வாட் எவர் அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சம் ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆகும், கன்வெர்ட்டட் டு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். அதாவது பல்பு க்ளோ ஆகிறது, ஃபேன் ரொட்டேட் ஆகிறது, மோட்டார் ரொட்டேட் ஆகிறது கன்வெர்ட் ஆகும். அதர் வந்து என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ த பாசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த வயர் ரிசல்ட்ஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். இதுக்கு பேர் தான் நான் சொல்லுவேன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இஸ் யூஸ்ட் இன் டிவைசஸ். என்ன டிவைஸில் யூஸ் பண்ணுறோம் ஹீட்டிங் எஃபெக்டை, கரண்ட்டு பாஸ் பண்ணதால ஹீட் ஆகிற டிவைசஸ். எலக்ட்ரிக் ஹீட்டரு, அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, கரண்ட்டு பாஸ் பண்ணதுனால என்ன ஆகும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அது ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகுது இல்லையா, அதனால் அயன் பாக்ஸும் சரி எலக்ட்ரிக்கல் ஹீட்டரும் சரி, ரைட்டா. இதுதான் வந்து என்ன டிவைசஸ்ஸு பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபிள் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஹீட்டரும் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸும். ஓகேவா, அயனும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் பிரின்சிபிள், Joule's law of heating. Understand? புரியுதாப்பா, இது என்ன டாபிக்கு, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணுறோம் எனி ஒரு அப்ளைன்ஸில், என்ன ஆகும், சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும், யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும், ரிமைனிங் வந்து ஹீட்டிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டுன்ட்டு, ரைட்டா. இது இந்த பேஸ் பண்ணியே இருக்க டிவைசஸ்லாம் என்ன டிவைஸ்னால் எலக்ட்ரிக் ஹீட்டர், வீட்டில் இருக்குல்ல இமர்ஷன் ஹீட்டர்னு வீட்டில் இருக்கும்,
தண்ணி சுடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இந்த பிரின்சிபிளில் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ், இது இந்த பிரின்சிபிளில் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கறது தான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். வாட் இஸ் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெட் I be the current எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா flowing through ஒரு ரெசிஸ்டரில், flowing through resistor of resistance வந்து என்ன எடுத்துக்க போகிறதுக்கு ஆர்னு எடுத்துக்க போகிறோம். ஆர். நெக்ஸ்ட்டு V be the potential difference. V na potential difference எங்கன்னா across the resistors. ஓகே, இப்போ எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கும்? the charge flowing through the circuit for some time interval. டைம் இன்டர்வலில் என்ன எடுத்துக்கலாம்? டைம் இன்டர்வலில் ஐ எம் டேக்கிங் டீன்னு எடுத்துக்கிறேன். டி என்னது? சார்ஜு இஸ் கியூன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஐ வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு ரெசிஸ்டரில், ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு ஆர்னு எடுத்துக்கிறோம். ஒரு ரெசிஸ்டரில் ஐன்னு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர் வந்து வின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ சார்ஜ் கியூன்னு ஒரு சார்ஜ் அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகுது இல்லையா, ஒரு பர்டிகுலர் டைமில் ஃப்ளோ ஆகுது, அந்த டைம் டி, அந்த பர்டிகுலர் சார்ஜுக்கு பேர் வந்து கியூன்னு பேர். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி வாட் இஸ் த ஒர்க் டன், என்ன ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ வி கேன் ரைட் தி ஒர்க் டன் இன் மூவிங் த சார்ஜ் Q across engana the ends of the resistor. Okay, potential difference on the potential difference is V. So what is the energy spent in that la? Heat energy W equal to adha work done W equal to V into Q. So work done in moving the charge Q across the ends of the resistor, potential difference V na heat energy o adha work done adha vandu V into Q. Right? V na potential difference, Q na charge. Okay, so this equation bounding எடுத்துக்கலாமா? Right, நம்ம ஒரு ரிலேஷன் தெரியும், சார்ஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன் between charge and current. What is the relation between charge and current? Q is equal to IT. This is the relation. Q na charge, I na current, T na or particular time. Okay, so I am going to substitute in the value inga Q ku badala substitute panna poren. Therefore I am getting H is equal to enna kedikum VIT அப்படினு கிடைக்கும் ஒரு ரிலேஷன். இத 3 எடுத்துக்கலாமா? So heat energy or work done equal to VQ. சார்ஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன் பாத்தீங்கன்னா Q is equal to IT. So I na current, T na time. So Q ku badala instead of Q I am going to substitute here H is equal to VIT. Okay, we know that according to Ohm's law, so we are using from Ohm's law. What is Ohm's law? V equal to IR. lama Ohm's law V equal to IR அப்படினா இங்க இருக்கிற V க்கு பதிலா இந்த வேல்யூவை கொண்டு போய் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Okay, so what is the equation I am going to get? So what is the equation? Therefore H is equal to இங்க வந்துருமா IR into IET. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன், V க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ I into I I ஸ்கொயர் ஆயிடுமா? அப்பனா H is equal to I square RT.
இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் Joule's law of heating. This is known as Joule's law of heating. Law of heating. Okay. Therefore, this heat produced in the resistor, H, heat energy H is equal to I square RT. இது பேர் தான் Joule's law of heating அப்படின்னு பேர். Okay. So, Joule's law of heating states that the heat produced in any resistor is directly proportional to another the square of the current passing through the resistor. ரெண்டாவது directly proportional to the resistance of the resistor. Third, directly proportional to the time for which the current passing through the resistor. What is this? என்னது இது ஆக்சுவலா? 3 பாயிண்ட் என்னது ஆக்சுவலா? H is equal to I square RT ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் எழுதணும். H என்னது? heat produced in a resistor என்ன இருக்கும்? Directly proportional to I square என்னது? Proportional to square of current passing through the resistor, I square. R என்னது? Directly proportional to resistance of resistor. T என்னது? Directly proportional time for which the current passing through the resistor. இதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். H is equal to I square ஆகிட்டு தான் இங்கே directly proportional to square of இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது, 3 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு directly proportional to 3 directly proportional. So directly proportional to square of current passing through the resistor, resistance of the resistor, time for which current passing through the resistor. என்ன சொல்லலாம்? directly proportional to ஏதாவது கீழே. ஸோ C இது எல்லாத்தையும் கம்பைன்டாக அப்படி சொல்லலாம்னா heat produced in any resistor is directly proportional to first another I square the current passing through the resistor and resistance of resistor R acha resistance of resistor and another T இல்லையா time for which the current passing through the resistor. அவ்வளோதான்ப்பா. இது பேர் தான் Joule's law of heating. Okay. So come to the assignment part. What is that? What is the assignment part today? So assignment எழுதலாமா? So what is the first question? Assignment question is, so series connection of parallel resistor
Second, parallel connection of series resistor. So third question is Joule's law of heating. So these 3 questions for your assignment. So 2 to 3 times read the question, videos paranga, and submit the assignment in a prescribed mail as soon as possible. Thank you students, have a nice day.